பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம். சங்கீதம் 34 அதிகாரத்தின் 17 வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு தெரியல, இதை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்கிறார். எந்த ஒரு ஊழியக்காரன்னு தெரியல, எந்த ஒரு நீதிமான், அதாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன்னு எனக்கு தெரியல. நீங்க உங்களுடைய சரீரத்துல என்ன உபாதைகள், என்ன உபத்திரவங்களை நீங்க கிராஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், உங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர் நீங்களாக்கி விடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களா? உங்களுடைய ஊழியத்துல அநேக பிரச்சனைகள் எழும்புகிறதா? உங்களுக்கு விரோதமாய் பொய்யான சாட்சி சொல்றாங்களா? உங்களுக்கு நியாயமான காரியங்கள்ல மற்றவங்க ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்களுக்கு எதை உபத்திரவமாய், எதை பிரச்சனையாய் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் நீங்களாக்கி விடுவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய உடல் உபாதைகளா இருக்கட்டும், எந்த பலவீனங்களா இருக்கட்டும், எந்த கை வலியா, மூட்டு வலியா, எலும்பு வலியா, பேக் பெயினா, கிட்னி ஸ்டோனா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய உபத்திரவங்களிலிருந்து அவர் நீங்களாக்கி விட வல்ல தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு எந்தவித உபத்திரவமா இருக்கட்டும், நீங்க செய்ய வேண்டியது சப்மிட் யுவர் செல்ஃப். நீங்க கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நீ உங்களால மட்டும்தான் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். உங்களால மட்டும்தான் எங்களுக்கு சுதந்திரத்தை, ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். ஆண்டவரே, எங்களுடைய காரியத்தை உங்க கையில நான் கொடுத்துடுறேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. அப்போ கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? இன்றைக்கு அந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, நீதிமான்கள் கூப்பிடும் போது நீர் அதை கேட்டு ஆண்டவரே அவங்களுடைய எல்லா உபத்திரவத்துக்கும் விடுதலை கொடுக்கிற, நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்கன்னு உங்களுடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா, எங்களை சுற்றிலும் இருக்கிற ஆண்டவரே எந்த விதமான பிரச்சனைகளா இருக்கட்டும், எங்களை சுற்றிலும் இருக்கிற ஆண்டவரே என்ன விதமான உபத்திரவங்களா இருக்கட்டும் ஆண்டவரே, நாங்க உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே இந்த உபத்திரவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. ஒரு தாயரை நான் பார்க்குறேன், உங்க மைண்ட்ல நீங்க எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க, இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க, இந்த முள்ளை என் சரீரத்தை விட்டு எடுத்து போட்டுருங்கன்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கதை நான் பார்க்கிறேன். அப்பா, உதவி செய்வீராக. அப்பா, உதவி செய்வீராக. எது அவர்களை ஆண்டவர் கீறி கொண்டிருக்கிறதோ, காயப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எது அவர்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எது அவர்களை சோர்வுக்குள்ளே தள்ளி கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியல. என் கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக, என் கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய கண்கள் உங்களை மட்டுமே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உங்களால மட்டும்தான் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். மனிதனாலே கூடாதது என் தேவனாலே கூடும் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, என் கர்த்தர் உதவி செய்வீராக, என் கர்த்தர் உதவி செய்வீராக, என் கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நீரே எங்களோடு எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இரவுல நல்ல உறக்கத்தை தாங்க ஆண்டவரே. என் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர், என் கர்த்தர் எங்களுடைய காரியங்களை நீர் கையில எடுத்துக்கொண்டீர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா, நாங்கள் நாளை நாங்கள் தொடங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களோடு இந்த வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.